இப்ப இந்த வீடியோல myv3ads எப்படி நம்ம ஜாயின் பண்றது, myv3ads நம்ம ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கீழே நம்ம ரெஃபர் பண்ணி இன்னொருத்தரை எப்படி ஜாயின் பண்ணி விடுறது, அவங்களுக்கு எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் myv3ads நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வேற ஒருத்தவங்க யாராச்சும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அந்த யூசர் நேம் பிளஸ் பாஸ்வேர்டு வச்சு நீங்க ஜாயின் பண்ண முடியும். சோ மத்த ஆப் மாதிரி நம்மளே ஓனாலாம் கிரியேட் பண்ணிக்க முடியாது. சோ வேற யாராச்சும் உங்களுக்கு ஐடி போட்டு கொடுத்தா மட்டும்தான் நீங்க இதுல ஜாயின் பண்ண முடியும். ஓகே, இப்போ உங்களுடைய ஐடியை வச்சு நீங்க லாகின் பண்ணி myv3ads யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ உங்களுக்கு கீழே நீங்க ரெஃபர் பண்ணி ஜாயின் பண்ணி விடணும் அப்படின்னா சோ அவங்களுக்கு எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். சோ உங்களுடைய myv3ads பேஜ் நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ரைட் சைட்ல 3 லைன் கொடுத்திருப்பாங்க. அந்த லைனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் அங்க இருக்கும். சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா genealogy tree அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் நேம் உங்களுடைய ஸ்பான்சர் நேம், அதாவது நீங்க யாருக்கு கீழே இருக்கீங்க, அதே மாதிரி உங்களுக்கு யாரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்தாங்களோ அவங்களுடைய நேம் அண்ட் போன் நம்பர் அங்க இருக்கும். சோ இப்போ அதுல கீழே பாத்தீங்க அப்படின்னா ஆட் யூசர்னு சொல்லி ரெட் கலர்ல ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுடைய நேம் அண்ட் யூசர் நேம் அங்க இருக்கும். ஸ்பான்சர் யூசர் நேம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய யூசர் நேம் அண்ட்